Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன். சரியா? EC3352 கவுன்சிலிங் கோடு வந்து கோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா EC3352 ECயில் இருக்கக்கூடிய சரியா டிஜிட்டல் சிஸ்டம் டிசைனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது பார்ட் ஏ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் பி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்து யூனிட் வைஸாக இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து எந்த அதாவது இயரில் வந்து கொஸ்டின் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர்ஸும் இதில் இருக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தயவுசெய்து இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ காலேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சைக்கிள் டெஸ்ட் நடந்துருக்கலாம், இல்லை இன்டர்னல் எக்ஸாம் நடந்துருக்கலாம். அது எல்லாத்துக்குமே இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒருவேளை உங்கள் காலேஜில் இது சைக்கிள் டெஸ்ட் ஒன்று கூட முடிஞ்சிருக்கலாம். சரியா? அந்த கொஸ்டினையும் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இதில் இருக்க கொஸ்டினும் அதில் இருக்க கொஸ்டினும் சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிமார்கன் லா வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து பிரித்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா சிம்பிளிஃபை தி ஃபாலோயிங் பூலியன் எக்ஸ்பிரஷன் இன் டு தி லிட்டரல். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை டிமார்கன் தியரம் டு தி A+B+C. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிமார்கன் தியரம்னாவே மேலே வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் டேஷ் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் நமக்கு கேட்குறாங்க, அடிக்கடி பார்த்துங்க. சரியா? மேப் தி ஸ்டாண்டர்ட் SOB எக்ஸ்பிரஷன் ஆன் அதாவது கார்னர் மேப். சரியா? அதை நீங்கள் என்னாச்சு பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதோட ஈஸியாக என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மேப் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், இருந்தாலும் நீங்கள் என்னன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் அதாவது டெம்டம் அவுட்புட். சரியா? இதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹை இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேட் இன் தி ட்ரை ஸ்டேட் கேட்ஸ். சரியா? இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் ஃபுல்லாகவே இருக்குது. டாபிக் வைஸாக என்னாச்சு பார்த்தா பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் பார்ட் பி. சரியா? பார்ட் பின்னு நம்ம சொல்லும் போது 16 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஸ்டின் மட்டும் இருக்குது. ஏன்னா அது வந்து கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல கொஞ்சம் இன்னும் பெருசாகிடும். அதனால் அதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் என்னாச்சு பார்த்தா பின்னாடி கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.